NCERT syllabus 9th standard chapter 1 number systemல second question என்ன அப்படினு பாத்தீங்கன்னா simplify each of the following expressions அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதுல first subdivision என்னன்னு பாத்தீங்கன்னா 3 plus root 3 into 2 plus root 2. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ப்ரீவியஸ் சம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷனல் நம்பரோட இரேஷனல் நம்பர் ஆட் பண்ணால் என்ன, சப்ட்ராக்ட் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு சில செட் ஆஃப் சம்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 + √3 into 2 + √2. முதல்ல 3ஆல் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ எப்படி எடுத்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 3 into ப்ராக்கெட்டில் என்ன பண்ணலாம்னா இந்த செகண்ட் ப்ராக்கெட்டை அப்படியே ஃபுல்லாக எடுத்து எழுதிக்கணும். ஸோ 3 + 2 √2. அடுத்தது என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ ப்ளஸ் √3யோடு இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ஸோ அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் √3 into இது என்ன இருக்குதோ அப்படியே ப்ராக்கெட்டை பிரிக்காமல் எடுத்து எழுதிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உள்ள எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 into 2 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 6. அதே மாதிரி 3 into √2, அதாவது சிம்பிள் பார்த்தீங்கன்னா 3க்கு முன்னாடி ப்ளஸ், √2க்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஸோ 3 into √2னா ஒரு ரூட் நம்பரையும் நார்மல் நம்பரையும் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்போ எப்படி தான் எடுத்து எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 √2 அவ்வளோதான் நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, √3ஆல் இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு எதுவும் சிம்பிள் இல்லைனா என்ன தான் அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். √3 into 2னா √32 அப்படின்னு எழுதாதீங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு நார்மல் நம்பரை ஃப்ரண்ட்டில் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறமா 3 ரூட் நம்பரை பின்னாடி எடுத்து எழுதுங்க. ஸோ √3 into 2 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 2 √3. அதே மாதிரி அடுத்த நம்பரோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். √3 into √2, ரூட்டுக்குள்ள நம்பர் வேறு வேறு மாதிரி இருந்தாலும் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ √3 into √2 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா √6. சரி, ஓகே. இப்போ இதை ஏதாவது பண்ண முடியுமானா இது நார்மல் நம்பர், தட் இஸ் ஹோல் நம்பர் அல்லது ரேஷனல் நம்பர்னு வச்சுக்கோங்க. ஸோ 6 வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே நார்மல் நம்பர் கிடையாது. அதே மாதிரி இங்கே ரூட் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே ரூட்டுக்குள்ளே 2ன்னு இருக்குது, இங்கே ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3ன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இதனால் ஆட் பண்ண முடியுமா இல்லை சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது. ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டுக்குள்ள நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் மட்டுமே அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ண முடியும். ஆனால் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அந்த மாதிரி கிடையாது. ரூட்டுக்குள்ளே எந்த நம்பர் இருந்தாலும் ஜஸ்ட் மல்டிப்ளை அல்லது டிவைட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அப்போது அடிஷன் சப்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரூட்டுக்குள்ள நம்பர் ஒரே மாதிரியே இருக்கணும். ஸோ இங்கே இல்லாததுனால இதையும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ √6ன்றது பார்த்தீங்கன்னா தனியாக நிற்குது. ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இதை அப்படியே எடுத்து எழுதினாலே போதும். ஓகேங்களா? ஸோ இதில் அடுத்தது செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 3 + √3 into 3 - √3. இப்போ இதை சம் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ரெண்டுத்துலையுமே சேம். இங்கே நடுவில் ஏதோ சிம்பிள் இல்லைனா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஃபர்ஸ்ட் நம்பர் சேமாக இருக்குது, செகண்ட் நம்பர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் சேம், செகண்ட் நம்பர் சேம். ஆனால் என்ன மட்டும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் மட்டும் வித்தியாசப்படுது. அப்போ இது எந்த ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் ஃபார்முலா, தட் இஸ் a + b into a - b. ஸோ அப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a² - b². a² - b² is equal to a + b into a - b, அல்லது இப்படிலேருந்து எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஸோ அப்போ அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். இந்த ஃபார்மேட்டில் தான் இது இருக்குது. அப்போது ஏக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ அப்போ நம்ம ரஃபாக எடுத்து எழுதிக்கலாம். ஏவுடைய வேல்யூ 3, பியோடைய வேல்யூ என்னென்னா நீங்கள் சிம்பிளை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே ப்ளஸுக்கு ப்ளஸ் இருக்குது, மைனஸுக்கு மைனஸ் இருக்குது. ஜஸ்ட்டு ஏ வேல்யூ என்ன, பி வேல்யூ என்னன்னு மட்டும் பாருங்கள். ஸோ அப்போ பியோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா √3. இப்போது இந்த ஃபார்முலாவில் தான் இது கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் தான் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். இதை நீங்கள் நார்மலாக ப்ரீவியஸ் சம் போட்ட மாதிரி மல்டிப்ளை பண்ணியும் போடலாம். ஆனால் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சிம்பிளாக இருக்கும். ஸோ அப்போது இதுக்கு என்ன ஃபார்முலா, a + b into a - bனா a² - b². அப்போ a²க்கு பதிலாக என்னென்னு போடலாம் 3² - bக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா √3 the whole square. ஸோ அப்போ 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9. இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டும் இருந்ததுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிட்டு ஸோ வெறும் என்ன மட்டும் வரும்னு பார்த்தீங்கன்னா 3ன்னு மட்டும் வரும். ஸோ 9ல் 3 போயிடுச்சுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ இதுதான் செகண்ட் சம்மோட சொல்யூஷன். தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா √5 + √2 the whole squareன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ a + b the whole square அந்த அல்ஜிப்ரிக் ஃபார்முலாவில் வரும். ஸோ அப்போ அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + b the whole square is equal to a² + b² + 2ab. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது a² + 2ab + b². இதுதான் மிடில் டேர்மாக இருக்கும். இது லாஸ்ட் டேர்ம், அதாவது இது ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், மிடில் டேர்ம். நம்ம கன்வீனியன்ட்டுக்காக ஃபார்முலாவை எப்படி வேணாலும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதே ஃபார்மேட்டில் தான் இது இருக்குது. ஸோ அப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா √5. ஸோ அப்போ ஏக்கு பதிலாக √5, பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா √2. ஸோ அப்போ பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னா √2. எந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்மேட்டில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அது எந்த ஃபார்மேட்டில் மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் மாற்றணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது a². அப்போ a² என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா √5 the whole square. அடுத்தது பார்த்தீங்கன்னா
பி ஸ்கொயர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் என்ன இருக்குது, ப்ளஸ் 2ab, அதாவது 2 இன்டூ ஏ இன்டூ பி. ஸோ அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 இன்டூனா ப்ராக்கெட்டை போட்டுக்கோங்க, ஏக்கு பதிலாக ரூட் 5, பிக்கு பதிலாக ரூட் 2. ஸோ அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ ரூட் 2 ஸ்கொயரும் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். ஸோ 5ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ ரூட் 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் 2 மட்டும் வரும். இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா 2 தனியாக இருக்குது. 2 ரூட் நம்பரை நம்ம தாராளமாக மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு தடவை ரூட் போட்டுக்கோங்க, உள்ள இருக்கிற நம்பரை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 5 இன்ட்டு 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ இப்போ 5ஐயும் 2ஐயும் நம்ம ஆட் பண்ணலாம், தட் இஸ் 7. இந்த 2 ரூட் 10ஐயும் இதையும் சேர்க்க முடியாது. ஸோ இதுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். அடுத்தது லாஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இதில் ரூட் 5 மைனஸ் ரூட் 2 இன்ட்டு ரூட் 5 ப்ளஸ் ரூட் 2. இதே மாடலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் சேமாக இருக்குது, செகண்ட் நம்பரும் சேமாக இருக்குது. எது மட்டும்தான் வித்தியாசப்படுதுன்னா சிம்பிள் மட்டும்தான் வித்தியாசப்படுது. அப்படின்னா இது எந்த ஃபார்முலாவில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a plus b into a minus b. ஸோ ஃபார்முலா என்ன வரும், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ ஏக்கு பதிலாக இங்கே கொஸ்டினில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட் 5. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் சேமாக இருக்குது. பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் கன்சிடர் பண்ணாதீங்க, வெறும் நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ ரூட் 2ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபார்முலாவில் இந்த கான்செப்டை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எதவா மாற்றணும், இந்த ஃபார்மேட்டில் மாற்றணும். அப்போ a ஸ்கொயர், அப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குது ரூட் 5. ஸோ அப்போ ரூட் 5 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயரும் ரூட்டும் வந்ததுனால என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ 5ன்னு வரும், ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா வெறும்னா 2 வரும். ஸோ 5ல் 2 போச்சுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ அவ்வளோதான் அந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.